குறுக்கு வழியில் முன்னேற நினைச்ச செந்தில பாண்டியன் திட்டுறது தப்பே இல்லை அப்படின்னு உங்களுக்கும் தோணுனா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமாக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். சார் போஸ்ட் வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போஸ்ட்மேன் சத்தம் போடுறாரு. அதே சமயம் கோமதியும் யார் பேருக்குங்க அப்படின்னு கேட்க பாண்டியன் டிராவல்ஸ் உரிமையாளர் கதிரவன்கிற பேருக்கு வந்திருக்குங்க அப்படின்னு போஸ்ட்மேனும் சொல்கிறாரு. எங்கள் வீட்டுக்கு தாங்க, என் புள்ளதான் கதிர், கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிறாங்க கோமதியும். அம்மா இதில் ஒரு கையெழுத்து போடுங்க அப்படின்னு கையெழுத்தும் போஸ்ட்மேன் வாங்கிட அதுக்கப்புறம் அங்கே டிவி அங்கே ஸ்டாண்ட் மேலே போய் வச்சிடுறாங்க. கோமதியும் வச்சுட்டு சமைக்கிறதுக்காக கிச்சன் போயிடுறாங்க. அதே சமயம் அன்னைக்கு சாயங்காலம் ஒவ்வொருத்தராக வீட்டுக்கு திரும்பி வர்றாங்க. உள்ளே வந்த பாண்டியன், கோமதி இது என்னமோ லெட்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, ஷோ மறந்தே போச்சு, வேலையில் மும்மரமாக இருந்தனா கதிர் உனக்கு தான் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே எனக்கு லெட்டரா அப்படின்னு அங்கே கதிர் வாங்கி பார்க்குறாரு. ஆமாம், பாண்டியன் டிராவல்ஸ் கதிரவன் தான் போட்டிருக்குது. நான் எதையுமே இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து லெட்டர் வர மாதிரி எனக்கு வராதே, நான் அப்படி எதுவுமே பண்ணலையே அப்படின்னு அங்கே யோசிச்சுக்கிறாரு கதிரு. அதே சமயம் சரி பிரித்து தான் பாரு அப்படின்னு கோமதியும் சொல்ல, உடனே பிரித்து படித்து பார்க்குறாரு கதிர். இது எனக்கே என்னால் நம்ப முடியலையே, வாட் அ சர்ப்ரைஸ் அப்படின்னு சந்தோஷத்தில் சிரிக்கிறாரு கதிர். அம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஆனால் இது எப்படி என்ன செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியலையே, நான் இதுக்கு அப்ளை பண்ணவே இல்லையே அப்படின்னு அங்கே கதிரும் சொல்லிக்கிட்டு இருக்க உள்ள ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வர்றாங்க ராஜி. என்ன நீ எதிர்பார்க்கல கதிர் அப்படின்னு கேட்க, இல்லை ராஜி, இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் சிறந்த இளம் தொழிலதிபர்கள் வரிசையில் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே என்னடா சொல்கிற, ஒன்றுமே எனக்கு புரியலை அப்படின்னு கோமதியும் சொல்ல, அதே சமயம் மீனாவும் என்ன கதிர் சந்தோஷமான செய்தி தான் அப்படின்னு மீனா தொடர்ந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட ஆஃபீஸில் இதை பற்றி நாங்கள் பேசினோம் கதிர். 10-20 கம்பெனிஸை, அதாவது சுயமாக தொழில் பண்ணி முன்னுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர்ற அந்த சிறந்த திறமையான இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஃப்ரீயாக 1 கோடி ரூபாய் வட்டி இல்லாத கடன் கொடுத்து அது மூலமாக நிறைய ட்ராவல்ஸ் அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன தொழில்கள் பண்ணுறவங்களுக்கு 10 பேர் 20 பேருன்னு சொல்லி நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையை உருவாக்கக்கூடிய ஒரு புது திட்டம் இன்றைக்கி தான் சிஎம் கையெழுத்து போட்டிருக்காருன்னு சொல்லி எல்லாம் பரபரப்பாக பேசிட்டாங்க. அதில் ரொம்ப ரொம்ப திறமையானவங்களா பார்த்து தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொல்லி கூட பேசினாங்க. ஆனால் என்ன ஒரு அதிசயம், சாரும் மேடமும் இதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு எங்ககிட்ட சொல்லாமையே விட்டுட்டிங்களா அப்படின்னு மீனாவும் கேட்க, உடனே சேச்சே அண்ணி இதுக்கு நான் அப்ளை பண்ணவே இல்லை அண்ணி, பண்ணியிருந்தா நான் சொல்லுவேன்ல அப்படின்னு அங்கே கதிரும் சொல்கிறாரு. உடனே ராஜியும் நான் தான் அப்ளை பண்ண கதிர் அப்படின்னு சொல்ல, ராஜி நீ எதுக்கு இதுக்கு அப்ளை பண்ண, என்கிட்ட கேட்காமையேவா அப்படின்னு சொல்ல, உடனே ஆமாம் உன்கிட்ட கேட்டால் மட்டும் என்ன சொல்ல போகிற, இதெல்லாம் வேண்டாம், நமக்கு இருக்கிற பிரச்சனையே நிறையா இருக்குது, அப்படியே நம்ம ட்ராவல்ஸை நாமளே இன்னும் கொஞ்சம் முன்னேறலான்னு சொல்லுவேன், இல்லைன்னா வேற என்ன சொல்லியிருக்க போகிற அப்படின்னு அங்கே ராஜியும் சொல்கிறாங்க. அதே சமயம் அங்கே செந்தில் ரொம்பவுமே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்காரு. எதை பற்றியுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி. அங்கே பாண்டியன் சொல்கிறாரு கோமதி கிட்ட, கோமதி பாரு, கதிரையும் தான் நம்ம ஒரு பிள்ளைன்னு பெற்றோம், அதே வயிற்றுல தானே இங்கே ஒரு தருதலை உட்காந்துருக்கு, எதையும் பெற்றோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்னங்க பேசுகிறீங்க, 5 விரல் இருந்தால் 5 விரலும் ஒரே மாதிரியாக இருக்குது, செந்தில பேசுகிறத தயவு செஞ்சு நிப்பாட்டிக்குங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு கோமதியும் சொல்கிறாங்க. நான் சம்பாதிக்கட்டும் சம்பாதிக்காமல் போகட்டும் அது 2வது விஷயம் கோமதி, ஆனால் ஒழுக்கம் நேர்மைங்கிறது ஒன்று இருக்குதுல்ல, இவனை வேலைக்கு போக சொல்லி அதுவும் லஞ்சம் கொடுத்து கட்டாயமாக நான் வேலைக்கு போவேன்னு சொல்லி துறை போயிட்டு வந்துட்டு லஞ்சத்தை வாங்கி என்னோட மான மரியாதை எல்லாத்தையும் கெடுத்தது பத்தாதுன்னு இப்போ வேற பெரிய துறை வீட்டில் உட்காந்துருக்கான் கொஞ்சம் கூட ரோசம் இல்லாமல் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே தயவு செஞ்சு மாமா நல்ல விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயத்தை பற்றி பேச வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜியும் சொல்ல, உடனே அது சரிதான்ப்பா ராஜி, வாழ்க்கையில் முன்னேறவங்களை பற்றி தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் ஜாடமாடையா செந்தில குத்தி காமிக்கிற மாதிரி பேசுகிறாரு. அதே சமயம் மீனாவுக்கு கண்ணெல்லாம் குளமாகி அழுகிற மாதிரி நிற்கிறாங்க. அதே சமயம் செந்திலும் அமைதியாக நின்னுறாரு. சரி அடுத்தது இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கோமதியும் கேட்குறாங்க. சென்னைக்கு போகணும் அத்தை, நாளைக்கே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கான
ஆர்டரை வழங்குறதுக்கு சொந்தம் பந்தம்னு நமக்கு குடும்பத்தோடு சேர்ந்து பெருமையாக போய் வாங்கினா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கான டோக்கன்ஸும் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே எல்லாருமே அக்கா நீங்களும் வர்றீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மீனா கிட்ட. உடனே மீனாவோ நிச்சயமா நான் வராமையா ராஜி, அதுவும் கதிர் தம்பி இவ்வளவு உயரத்துக்கு மேலே மேலே முன்னேறி போகும்போது யார் தான் வராமல் இருப்பாங்க கண்ணாரை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் இல்லை நான் வரலை, கடையில் வியாபாரத்துக்கு வேற ஆள் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே சரவணன் சொல்கிறாரு அப்பா என்னப்பா நீங்கள் போகலைன்னா கதிருக்கு எப்படி கஷ்டமாக இருக்கும் மனசு, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, இதோ செந்தில் நானும் 2 பேருமே பார்த்துக்குறோம், ஏன்டா செந்தில் அப்படின்னு சரவணன் கேட்க இல்லைண்ணே இல்லை இந்த ஆள் கடைக்கு நான் வரலை அப்படின்னு சொல்ல ஓஹோ துரைக்கு வேற யாரோட கடைக்கு போவாரா, வேண்டாண்டா நீ போக வேண்டாண்டா, நீ போனேன்னா நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற என் கடையும் விளங்காம போயிடும் அப்படின்னு பாண்டியன் திட்டுறாரு செந்தில. ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்துக்க முடியாமல் செந்தில் வேக வேகமாக எழுந்திரிச்சு வெளியில் கிளம்பி போயிடுறாரு. அதே சமயம் ஏன்பா இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அண்ணனை அப்படின்னு கதிர் பேச ராஜி சொல்கிறாங்க அந்த விஷயத்தவே விடுங்க, எனக்கே செந்தில் மாமா பேசுறது நிறைய விஷயங்கள் பிடிக்கல, இப்போ இந்த விஷயத்த நான் எங்கள் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் கதிர், அவங்களையும் சென்னை கூட்டிகிட்டு போகணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி வா ராஜி போய் சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கதிர் சொல்கிறாரு. அங்கே நேராக ராஜியும் கதிரும் எதிர்த்த வீட்டில் இருக்கிற முத்துவேல் சக்திவேல் வீட்டுக்கு போகிறாங்க. அப்பா அம்மா அப்படின்னு அங்கே வெளியில் நின்றுட்டு ராஜியும் சத்தம் போட ஆடடே வாமா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கூப்பிடுறாரு. அதே சமயம் சக்திவேலு என்ன இவங்க அடிக்கடி வந்து உறவாடுறது ஒட்டிக்கலான்னு பார்க்குறாங்களா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அங்கே பேசாமையே இருக்கிறாரு. உடனே அம்மா அப்பத்தாவோ ராஜி வாமா, டேய் சக்தி வீடு தேடி வந்திருக்காங்க, வாய் திறந்து பேசுனா என்னடா போயிடுதுன்றது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. வரட்டும் வரட்டும் அப்படின்னு பட்டும் படாமல் பேசிக்கிறாரு சக்திவேல். அப்பா ஒரு சந்தோஷமான செய்தி சொல்கிறதுக்கு வந்திருக்கிறேன்ப்பா, சென்னையில் இளம் தொழிலதிபர்களை ஊக்குவிக்கும் விதமாக 10 பேரை தமிழ்நாடு முழுக்க தேர்ந்தெடுத்ததில் கதிரும் ஒருத்தன்ப்பா, அதுக்காக ட்ராவல்ஸ் பிஸ்னஸை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக 1 கோடி ரூபாய்க்கு பக்கமாக லோன் வட்டி இல்லாமல் கொடுத்து அது கூடவே ஆண்டர்பிரனர்ஷிப்பை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு லீடராக தமிழ்நாடு முழுக்க சேர்ந்து கதிரை தேர்ந்தெடுத்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னம்மா சொல்கிற என்னென்னமோ சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சியும் சொல்ல இல்லை அப்பத்தா இளம் தொழிலதிபர்கள் வளரும் இளம் தொழிலதிபர்கள்ங்கிற தலைப்பில் இவரை தான் அதுக்கு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல நிச்சயமா ராசா நீ அந்த பதவிக்கு தகுதி உடையவன் தான் அப்படின்னு அப்பத்தா அப்படியே 2 கையையும் எடுத்து சொடவு முறிக்கிறாங்க. அதே சமயம் அப்பா நீங்களும் அம்மாவும் சென்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்ல ஏன் எங்களெல்லாம் பார்த்தா மனுஷங்களா தெரியலையா அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. ஐயையோ சித்தப்பா அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, இதுக்காகலாம் ஒரு இதுன்னு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுவும் சரிதான், பொட்டி கடைக்காரனுக்கு பிறந்ததெல்லாம் இப்படி ஒரு நல்ல விருது வாங்குற அளவுக்கு போயிருக்கு, எனக்கும் தான் வந்து ஒரு தருதலை பிறந்திருக்கே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு குமரவேலை பார்க்க வெளியில் சத்தம் அதிகமாக இருக்குது. பார்த்தா செந்தில் குடிச்சிட்டு வந்து ரொம்ப சத்தம் போட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாண்டியனை கதிர்னு கதிரையே தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க, ஏன்னா அவன் பணக்கார வீட்டு மருமகனாச்சே அதனால தானே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்ல உடனே பலார்னு அரையிறாரு பாண்டியன். கூடவே சக்திவேல் வெளியில் நின்றுட்டு என்ன போய் ஊர் முழுக்க பெருமையாக விருது வாங்குறதுல ரொம்ப சார் கௌரவமாக சட்டக்காலரை தூக்கி விட்டுட்டு நடந்துருவேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தப்ப அதே வயிற்றுல பிறந்த இன்னொரு புள்ள லஞ்சம் வாங்கி உன்னை அசிங்கப்படுத்தி இருக்கானே, இப்போ அதுக்கு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்ல உடனே அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே செந்தில இந்த வீட்டில் நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, வெளியில் போடா நாயே அப்படின்னு பாண்டியன் திட்டுறாரு. அதே சமயம் கதிர் மாதிரி ஒரு பிள்ளைய பேக்கறதுக்கு நான் என்ன பெருமைப்பட்டிருக்கணும், என்ன புண்ணியம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல கோமதி கலங்கி நிற்கிறாங்க. ஒரு பிள்ளைய இப்படி பேசுகிற